ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் 8. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நமக்கு ஒரு ஒர்க்கை ஏ வந்து 65 டேஸ்ல முடிக்கிறாங்க, பி வந்து 104 டேஸ்ல முடிக்கிறாங்க, சி வந்து 13 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இப்ப 3 பேர் கொடுத்திருந்தா நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எப்படி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், எப்படி எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டாவே போதும், நாம இந்த கிளாஸ்ல வர சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க. சோ நமக்கு டோட்டல் ஒர்க்னா என்ன ஃபார்முலா? சோ நமக்கு எல்சிஎம் ஆஃப் இண்டிவிஜுவல் டைமா. ஓகே, இன்னொரு ஃபார்முலா டோட்டல் ஒர்க்னா நமக்கு எஃபிசியன்சி இன்டு டைம். எஃபிசியன்சினா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். டைம்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாஸை சுத்தி சுத்தி தான் நம்ம வந்து எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ண போறோம். சோ இப்போ பாருங்க, 65 நம்ம எப்படி எழுதலாம்? 13 இன்டு 5 எழுதலாமா? 104 13 இன்டு 8 எழுதலாமா? சோ 13 13 தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப எல்சிஎம்னா எல்லா நம்பர்ஸுமே இருக்கணுமா? சோ அப்ப எல்லாத்துமே இங்க காமனா யார் இருக்காங்க? 13 இருக்காங்க, அடுத்தது 5 இருக்காங்க, அடுத்தது 8 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இதான நம்மளோட எல்சிஎம். ஓகே, சோ நம்ம இங்க எழுதிக்கலாம். சோ 13 இன்டு 8 5s are 40, 40 இன்டு 13 4 13s are 52. சோ நமக்கு 520 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்ப எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணுமா? சோ எஃபிசியன்சினா என்ன ஃபார்முலா நமக்கு? டோட்டல் ஒர்க் பை டைமா. சோ இங்க பாருங்க, அப்ப 520 இது வந்து இண்டிவிஜுவல் டைம். சோ டோட்டல் ஒர்க்ங்கிறது 520 by 65. இங்க 13 5s are 65, ரிமைனிங் யார் இருக்கா? 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பண்ணிடலாம், இங்க எஃபிசியன்சி போட்டுடலாம். நெக்ஸ்ட் B க்கு 104, 13 8s are 104, ரிமைனிங் யார் இருக்கா? 5. நெக்ஸ்ட் 13 ரிமைனிங் யார் இருக்கா? 5 8s are 40. ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டாவே போதும், நம்ம சம்ஸ்லாம் சூப்பரா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்களேன், அப்போ ஒன் டேல நமக்கு எவ்வளவு பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணணும்? சோ எல்லாத்தோட எஃபிசியன்சி ஆட் பண்ணிக்கணுமா? சோ அப்ப 8 + 5 13, 13 + 40 53. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒன் டேல 53 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்ப 8 டேஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த சைடு 8 ஆல மல்டிபிள் பண்ணா இந்த சைடும் 8 ஆல மல்டிபிள் பண்ணுமா? சோ அப்ப 8 3s are 24, 40 or 42. சோ நமக்கு 8 டேஸ்ல 424 பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாவே போதும், நம்ம சூப்பரா சம் சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, P can do a piece of work in 30 days and Q in 40 days. They work together for 4 days and then Q leaves. How many days will P take to finish the remaining work? Friends, நமக்கு என்ன ரூல்? So P Q. So P வந்து பாத்தீங்கன்னா 30 days, Q வந்து பாத்தீங்கன்னா 40 days. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க். ஸோ 30க்கும் 40க்கும் என்ன எல்சிஎம்? 120 எல்சிஎம். எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணுமா? ஸோ 120 டிவைடட் பை 30னா 4, 120 டிவைடட் பை 40னா 3. ஓகேவா? தே ஒர்க் டுகெதர் ஃபார் 4 days. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு ஒன் டேல எவ்வளவு ஒர்க்? ஜஸ்ட் இந்த எஃபிசியன்சி ஆட் பண்ணிக்கணுமா? 4 + 3 7. அப்போ 4 டேஸ்னா மல்டிபிள் பண்ணுமா? ஸோ அப்போ எங்கேயும் 4 ஆல மல்டிபிள் பண்ணா ஸோ நமக்கு 28. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 120ல -28. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 1 இருப்பாங்க, 92. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் வந்து 92 பார்ட் இருப்பாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா, how many days will P take to finish the remaining work அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப P யோட எஃபிசியன்சி எவ்வளவு? இங்க டைம் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப டைம்னா என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை இங்க எஃபிசியன்சியா. இப்போ இங்க டோட்டல் ஒர்க்ங்கிறது இந்த ரிமைனிங் ஒர்க் தான் 92. ஸோ அப்ப P யோட எஃபிசியன்சி 4. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 23 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் மெத்தட். ஸோ இப்ப இந்த மெத்தட் நீங்க லேர்ன் பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் கிளியர் ஆயிடும். இப்போ இங்க பாருங்களேன். சோ நமக்கு இப்ப P வந்து பாத்தீங்கன்னா 30 days தான், Q வந்து 40 days. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 4 days ஒர்க் பண்ணிருக்காங்களா? ஓகே, 4 4. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம இத ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணா சோ நமக்கு 1 டிவைடட் பை 10. ஃப்ரெண்ட்ஸ், Q வந்து வெறும் 1/10 பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு டோட்டல் எப்பயுமே 1. சோ நம்மளுக்கு பாருங்க, எப்பயுமே டோட்டல் ஒர்க் வந்து இது மாதிரி ஃபிராக்ஷன்ல 1. அப்ப நம்மளுக்கு ரிமைனிங்னா சோ 1 - 1/10.
ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா 10 LCM. ஸோ 10 minus 1 9. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 9/10 பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் பி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? P யோட டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களா? ஓகே, ஸோ அப்போ இன்டூ 30. ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். ஸோ மொத்தமா P வந்து பார்த்தீங்கன்னா 27 days வந்து எடுத்துப்பாங்க இந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றது. ஆனா ஒரு 4 days வந்து P வந்து ஒர்க் பண்ணிட்டாங்களா ஆல்ரெடி? ஸோ அப்போ -4. ஸோ 27 - 4 23. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படியும் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் மெத்தட் தான். ஸோ நம்ம ரெண்டு மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் சம். A and B can do a piece of work in 12 days and 16 days respectively. If they work together for 6 days, how much time will remain? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இங்க A. ஸோ A வந்து பாத்தீங்கன்னா 12 days. ஸோ B. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு மெத்தடையும் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபிராக்ஷன் மெத்தட்ல பார்ப்போம். ஸோ B வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 16 days டோட்டல் ஒர்க். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 6 days ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1/2. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு ஃபிராக்ஷன்ல 2ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 3A. 3/8. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு how much work will be remaining கேக்குறாங்க. ஓகே, எவ்வளவு பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ரிமைனிங்? ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே டோட்டல் ஒர்க் வந்து 1. ஸோ அப்போ 1 minus 1/2 minus 3/8. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்சிஎம் என்ன? 8. ஸோ அப்போ 8 minus 4 minus 3. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 8 minus 7. ஸோ 1/8 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு நார்மல் மெத்தட். ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா 12 days. ஸோ பி வந்து பாத்தீங்கன்னா 16 days. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்சிஎம் 12க்கும் 16க்கும் என்ன எல்சிஎம்? இதெல்லாம் ஃபேன்சி நம்பர், ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டா. 48 எல்சிஎம். ஸோ அப்போ 48/12 4. 48/16 3. ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்ன? தே ஒர்க் ஃபார் 6 days கொஸ்டின். தே ஒர்க் டுகெதர் ஃபார் 6 days. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு 1 டேல வந்து எவ்வளோ? 4 + 3 7. அப்ப 6 days இந்த சைடு 6 ஆல மல்டிபிள் பண்ணா, இங்கேயும் 6 ஆல மல்டிபிள் பண்ணோம் 42. அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? டோட்டல் 48. சோ -42. ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 6. ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஸ்டின்? ஃபிராக்ஷன்ல கேக்குறாங்க. அப்ப 6/48 எப்படி எழுதலாம்? நம்ம 1/8 எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். இது பேசிக் மெத்தடு. சோ அது ஃபிராக்ஷன் மெத்தட். நம்ம ரெண்டு மெத்தடுமே தெரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. Rohan alone can complete a work in 12 days and Hari alone can complete it in 6 days. They both work for 3 days and then Logan leaves the work. After that, Hari works alone and complete the work. The total work will be completed in. Friends, நம்ம basic method பார்த்தலாமா? இப்போ இங்க பாருங்க, ரோஹன், ஹரி. சோ நமக்கு ரோஹன் வந்து 12 days, ஹரி வந்து பாத்தீங்கன்னா 16 days. ஃப்ரெண்ட்ஸ் எல்சிஎம் 12க்கும் 16க்கும் 48. இதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அப்புறம் எஃபிஷியன்சி 48/12 4, 48/16 3. They work for 3 days. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 1 டேல வந்து 4 + 3 7. அப்ப 3 டேஸ்னா இந்த சைடு 3 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். அப்ப இந்த சைடு 3 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 21 வருமா? ஓகே, அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ரிமைனிங் ஒர்க். சோ நம்மளுக்கு 48 minus 21. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 7 27. ஓகே, ரிமைனிங் வந்து நமக்கு 27 இருப்பாங்க. இங்க क्वेश्चन என்ன? They both work for 3 days and then Rogan reads the work. After that, Hari works alone and complete the work. ஹரியோட எஃபிஷியன்சி என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இங்க 3. சோ அப்ப நம்மளுக்கு டைம் ஆஃப் ஹரி கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு டைம்க்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. சோ இங்க டோட்டல் ஒர்க்னா இந்த ரிமைனிங். சோ 27. ஹரியோட எஃபிஷியன்சி 3. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 9 வருவாங்களா? ஓகே, இங்க क्वेश्चन பாருங்க. டோட்டல் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு 3 days, அப்ப இங்க ஒரு 9 days. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 12 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து இந்த சம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நம்மளுக்கு என்ன क्वेश्चन? ரோகன் மட்டும் சோ 12 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. ஹரி வந்து பாத்தீங்கன்னா 16 டேஸ் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம ஃபிராக்ஷன்ல ரோகன் பிளஸ் ஹரி வந்து பாத்தீங்கன்னா 3 டேஸ்ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப நமக்கு ரோகன் வந்து 3 டேஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1/4. அப்ப ரிமைனிங்னா
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே 1 1 minus 1 by 4 நமக்கு 3 by 4 பார்ட் இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 3 by 4 பார்ட்டை ஹரி மட்டும் எவ்வளவு நாள் பண்றாங்க அவ்வளவுதான் இனிமேல் ரோகனோட சாப்டர் வந்து ஓவர் இப்ப ஹரி மட்டும் சோ அப்ப இன்டூ 3 by 4 ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 4 டைம்ஸ் 4 3s are 12 ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஹரி மட்டும் சோ அந்த ஒர்க்கை நமக்கு 12 டேஸ்ல முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இங்க கொஸ்டின் பாருங்க ஆல்ரெடி ஹரியும் ரோகனும் 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா அப்ப -3 பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 9 ஹரி வந்து ரிமைனிங் ஒர்க்கை மட்டும் 9 டேஸ்ல முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொஸ்டின் வந்து பாருங்க டோட்டல் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப டோட்டல் ஒர்க்னா ஆல்ரெடி ஹரியும் ரோகனும் ஒரு 3 டேஸா சோ அப்ப 9 plus 3 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டோட்டலா 12 டேஸ் வருவாங்க சோ இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணும் ஃபிராக்ஷன் மெத்தட் இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க ABC can do a piece of work in 9 days 12 days and 18 days respectively ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நார்மல் ABC so 9 12 18 ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபேன்சி நம்பர்ஸ் தான் ஸோ 9 12 18 னா எல்சிஎம் வந்து நமக்கு 36 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க் அப்போ எஃபிஷியன்சி 36 டிவைட் பை 9 னா 4 36 டிவைட் பை 12 னா 3 36 டிவைட் பை 18 னா 2 இங்க क्वेश्चन பாருங்க A started the work and worked for 3 days ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு A மட்டும் இப்ப 3 days ஒர்க் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம எப்படி எழுதணும் 3 into A ஓட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 4 so 3 4s are 12 நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து 36 சோ அதுல A மட்டும் இப்ப 12 பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க 24 இருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க தென் B joined the work and worked for 3 days ஃப்ரெண்ட்ஸ் அப்ப B மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க 3 சோ அப்ப B யோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா அதுவும் 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்ப 3 into 3 நமக்கு 9 சோ B மட்டும் B வந்து எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணி 9 பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க 24 minus 9 னா 15 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க and then C joined the work and completed the work find how many days C took to complete the work ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நமக்கு C யோட எஃபிஷியன்சி 2 சோ நமக்கு 15 by 2 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 7 1 by 2 வருவாங்க ஆப்ஷன் B is our answer ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேசிக் மெத்தட் இப்போ நமக்கு ஃபிராக்ஷன் மெத்தட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு A வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க 9 டேஸ்ல முடிக்கிறாங்க சோ B வந்து அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க 12 டேஸ்ல முடிக்கிறாங்க C வந்து அந்த ஒர்க்கை 18 டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நமக்கு A மட்டும் 3 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்க சோ அப்ப நம்ம 3 by 9 எழுதலாமா சோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 divided by 3 ஓகே நெக்ஸ்ட் B மட்டும் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணும் B யும் 3 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்க சோ அப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 divided by 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு C மட்டும் அப்ப ரிமைனிங் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன ரிமைனிங்னா டோட்டல் வந்து 1 minus 1 by 3 minus 1 by 4 ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து 12 so 12 minus 4 minus 3 எழுதலாமா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 12 minus 7 நமக்கு 5 divided by 12 ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 divided by 12 பார்ட் தான் C கம்ப்ளீட் பண்றாங்க அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம் so into 5 divided by 12 ஃப்ரெண்ட்ஸ் இதை 6 ஆல கேன்சல் பண்ணா 3 times இதை 6 ஆல கேன்சல் பண்ணா 2 times ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 15 divided by 2 7 1 by 2 வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ஃபிராக்ஷன் மெத்தட் இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க A can do a piece of work in 65 days ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு A மட்டும் 65 days B can do the same work in 104 days with the help of C they finish the same work in 13 days ஃப்ரெண்ட்ஸ் அப்ப help of C நான் மூணு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப டோட்டல் ஒர்க்னா எல்சிஎம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் 65 104 13 எல்சிஎம் வந்து 520 இப்போ எஃபிஷியன்சி 520 by 65 னா நமக்கு 8 520 divided by 104 னா 5 520 divided by 13 னா 40 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு C ஓட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் இங்க A plus B plus C இந்த மூணு பேர்த்தோட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 40 ஓகே அதுல A plus B ஓட எஃபிஷியன்சி மட்டும் பாத்தீங்கன்னா 8 plus 5 13 13 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் அப்ப C ஓட எஃபிஷியன்சி என்னவா இருப்பாங்க 40 minus 13 னா 27 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க in how many days can C alone finish 27 by 130 of the work ஃப்ரெண்ட்ஸ் இப்ப டைம் C ஓட டைம் சோ அப்ப என்ன ஃபார்முலா டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா இங்க டோட்டல் ஒர்க்ங்கிறது 520 அப்ப C ஓட எஃபிஷியன்சி 27 இங்க क्वेश्चन ஆனா
27/130 of the total work. அப்போ multiple by 27/130 பண்ணிடலாமா? இந்த 27 கேன்சல், 130யும் 520 கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு 4 டேஸ்ல முடிப்பாங்க. ஸோ அப்ப சியோட டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 டேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் மெத்தட். இப்போ ஃபிராக்ஷன் மெத்தட் பாருங்க. ஸோ நமக்கு ஏ வந்து பாத்தீங்கன்னா 65 டேஸ். ஸோ பி வந்து 104 டேஸ். சி மட்டும் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா வெறும் 13 டேஸ் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நமக்கு ஏ மட்டும் அதுல எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? கொஸ்டின் 13 டேஸ். ஸோ பியும் 13 டேஸ், எல்லாமே 13. ஸோ அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்னா, ஸோ 13/65 எழுதலாமா? ஸோ பியும் 13/65 ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 1/5. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1/8 ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ரிமைனிங், ஸோ ஏ பிளஸ் பி யோட ரிமைனிங் வந்து, ஸோ டோட்டல் நான் 1 minus 1/5 minus 1/8 ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்சிஎம் என்ன? 40. ஸோ 40 minus 8 minus 5 ஃப்ரெண்ட்ஸ். 40 minus 13 நமக்கு 27/40 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 27/30 பார்ட் தான் சி வந்து 13 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒரு பார்ட் டோட்டல்னா எப்பவுமே 1 ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 27/40 பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் 13 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப நம்மளுக்கு டோட்டல்னா எப்பவுமே 1 பார்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மல்டிப்ளை ஆயிடுமா? ஸோ அப்ப 13 into 40 divided by 27 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட சியோட டோட்டல் ஒர்க். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்ன பாருங்க. ஸோ 27/130 பார்ட். ஸோ நம்மளுக்கு இன்டூ 27 divided by 130. இதுதான் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 27 கேன்சல், 0 கேன்சல், 13 கேன்சல். ஸோ நமக்கு ரிமைனிங் 4 இருப்பாங்க. 4 டேஸ்ல சி வந்து இந்த ஒர்க்கை முடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணா நமக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.